அண்ணா, நீங்கள் பார்க்குறீங்க பீகாரில் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அந்த மக்களினுடைய வரவேற்பு, பீகார் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்போடு அந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு, அங்கே என்ன செய்யறதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது போலி வாக்காளர்கள் அல்லது இரட்டை வாக்காளர்கள், இறந்து போன வாக்காளர்கள், இந்த வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு சிறப்பு முகாம், அவ்வளோதான். இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர். அதை தான் தேர்தல் கமிஷன் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதே திமுக காரங்களே சொல்கிறாங்க போலி வாக்காளர்கள் இங்கே சேர்த்துருக்குறாங்கன்ட்டு. இதே கொளத்தூரில் கிட்டத்தட்ட 4000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்ட்டு. இதே வைகோ அவர்களே சொல்கிறாங்க இங்கே வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்களாக இருக்கிறார். அப்போ அதையெல்லாம் களையப்பட வேண்டுமில்ல. ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் மிக முக்கியமாக தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தல் நியாயமாக இருக்க வேண்டும், வாக்காளர்கள் நியாயமான வாக்காளர்களாக இருக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவது தேர்தல் கமிஷனாக இருக்கிறது. அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும்.